வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் பிற்பகல் 1 மணி செய்திகளை வழங்குவோர் சிக் ஷாம்பு. ஹேர்ஃபால் கவலையா? சான்ஸே இல்ல. சிக் எக் ஒயிட் புரோட்டீன் ஷாம்பு. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுப்பெற்று தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்கள் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கனமழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ஜனநாயகத்தை கொன்றுவிடும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, நடைமுறைக்கு ஒவ்வாத திட்டம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் தாக்கு. முக்கிய மசோதாவை நிறைவேற்ற பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை என்றும் விமர்சனம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று சிங்கப்பூரில் இருந்து தாயகம் திரும்பிய குகேஷ். சென்னை விமான நிலையத்தில் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் தமிழக அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு. செஸ் போர்டு போன்று வடிவமைக்கப்பட்ட வாகனத்தில் உலக சாம்பியன் குகேஷ் பயணம். பதக்கத்துடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற இருப்பதாக தகவல். உலக செஸ் சாம்பியன்ஷிப் கோப்பையை வீட்டிற்கு கொண்டு வந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. அனைவரும் வழங்கிய ஆதரவு புத்துணர்ச்சியை தந்ததாக குகேஷ் பேட்டி. Thank you for all the support. It means a lot to bring back the trophy to India, and thank you for this reception. I hope we can have a great time in the next few days celebrating together. Thank you. வீட்டுக்கு இந்த ட்ராஃபி கொண்டு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப வருஷமா என்னோட கனவா இருந்தது. ஸோ இங்க வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட், உங்களோட ப்ரேயர்ஸ், உங்களோட எந்தூசியாசம்க்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்பான்சர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் நாளை பாராட்டு விழா. சென்னை கலைவாணர் அரங்கில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்பு. விஜய் பங்கேற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பங்கேற்க கூடாது என அழுத்தம் கொடுக்கவில்லை. திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கும் திமுகவுக்கும் இல்லை என்று அமைச்சர் ஏவா வேலு விளக்கம். அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏவா வேலு அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொன்னால் அப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றத்துக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடைபெற. கூட்டணி கட்சிக்குள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா கருத்து. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று கொள்கையுடன் புதிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்றும் பேட்டி. ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி எதிர்காலத்தில் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குங்க என்கின்ற ஒரு விஷயத்தை எல்லா தலைவரும், அதுவும் முக்கியமாக கொள்கை தலைவர்கள் எல்லாருமே ஒரு புதிய அரசியலை உருவாக்கணுங்கிறதா என்னுடைய குறிக்கோளாக இருந்துச்சு. அதை சொன்னதற்காக தான் என்னுடைய ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் நான் பார்க்குறேன். நிவாரண நிதி தொடர்பாக கேள்வி கேட்ட வேல்முருகனையும் விரைவில் சங்கி என்று சொல்வார்கள்.
சாம்சங் தொழிலாளர்களுக்காக போராடினால் நக்சலைட் என்பார்கள் என்றும் ஆதவர்ஜுனா சாடல். அதே மாதிரி இந்த தென் மாவட்டங்கள் மற்ற பகுதிகளில் வந்து அதிகமாக நிதி கொடுக்கப்பட்டு வட மாவட்டங்கள் வெறும் 2000 ரூபாய் பிச்சை போடுங்கன்ற மாதிரி வேல்முருகன் வந்து கேட்டுருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் அவரையும் வந்து சங்கின்னு சொல்லிடுவாங்க. தலைவர் திருமாவளவனின் வார்த்தைகளுக்கு எப்பொழுதும் கட்டுப்படுபவன் நான். எதிர்கால பயணம் குறித்து விரைவில் தெரிவிப்பதாகவும் விசிகாவில் இருந்து விலகிய ஆதவர்ஜுனா பேட்டி. ஒரு பயணத்தை வந்து உருவாக்கும் பொழுது மக்கள் அவருடைய நம்பிக்கை முழுவதுமாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எதிர்கால பயணம்ங்கிறது வந்து கூடிய விஷயத்துல பத்திரிகையாளர்களோட சந்தித்து நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய காலணி உற்பத்தி தொழிற்சாலை. தைவான் நிறுவன தொழிற்சாலைக்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் குறைந்த கட்டணத்தில் வீடுகளுக்கு மின்சாரம் விநியோகம். 100 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு வசூலிக்கப்படும் தொகை 113 ரூபாய் மட்டுமே என்றும் மின்வாரியம் விளக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கருவறைக்குள் நுழைந்த இசையமைப்பாளர் இளையராஜா. தடுத்து நிறுத்தி கருவறைக்குள் வெளியில் நிற்க சொன்ன ஜியரால் பரபரப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கருவறை மட்டுமின்றி அர்த்த மண்டபத்திற்குள் செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. ஆண்டாள் கோவிலில் இளையராஜாவை தடுத்து நிறுத்தியது சர்ச்சையான நிலையில் கோவில் நிர்வாகம் விளக்கம். அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜர். வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சிறப்பு நீதிமன்றம். கூடுதல் நிதி பெற்று எஞ்சிய நீர்நிலைகள் தூர்வாரப்படும் என்று அமைச்சர் துரைமுருகன் உறுதி. நீர்நிலைகளில் குப்பைகள் கழிவுகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். நீர்வளத்துறைக்கு மட்டும் 40,000 ஏரிக்கு வேலை இருக்கு. ஒரு பக்கம் தூர்வாரினா இன்னொரு பக்கம் நின்றுதான் போயிடுது. எல்லாத்தையும் தூர்வாரத்துக்கு வேண்டிய நிதி ஆதாரங்கள் எங்களுக்கு கொடுக்கல. அதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மாறுறது ஒரே நேரத்தில் முடியாத பிரச்சனை. ஒரு நேரம் எதாவது காணிக்கா இருக்கோ அதுக்கு மாறிடுவோம். குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்க மறுத்துள்ள நிலையில் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கேள்வி. ஒரு கல்லூரியில் பெண் முதல்வருக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்களின் நிலை எவ்வாறு இருக்கும் என்றும் வேதனை. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட 5 கிராம மக்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். தென்பெண்ணை ஆற்றின் கரையை பலப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் விவசாயிகள் போராட்டம். விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திருச்சி ரயில் நிலையத்தில் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டம். பஞ்சாபில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை.